மன மறுசீரமைப்பு. கடைசியா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் என்ன பண்ணியிருக்கிறாரா? கிறிஸ்துவுக்குள், நல்லா கவனிங்க, அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். அதாவது நம்மளை ஏற்கனவே அவர் ஆசீர்வதிச்சிட்டாரு. ஆசீர்வதிச்சு எங்க வச்சிருக்கிறார் அப்படின்னா, நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்க இருக்குது அப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ள இருக்குது. எங்க இருக்குது? கிறிஸ்துவுக்குள்ள இருக்குது. ஏன் கிறிஸ்துவுக்குள்ள இருக்குது? ஏன் அது உன்னதங்கள்ல வைக்கப்பட்டிருக்குது அப்படின்னா, உங்களுக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நீங்கள் உருவாகுவதற்கு முன்பதாகவே, நீங்கள் தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாகவே உங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களும் சிருஷ்டிக்கப்பட்டு அது கிறிஸ்துவுக்குள்ள உன்னதங்கள்ல வைக்கப்பட்டிருக்கிறது. புரியுதா நான் சொல்றது? உங்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் உங்க வாழ்க்கைக்கு நீங்க பிறந்த நாள் முதலா நீங்க வாழ்கிற கடைசி நாள் வரைக்கும் உங்களுக்கு என்ன தேவையோ எல்லா தேவைகளும் சம்பூரணமாக, முழுவதுமாக, பரிபூர்ணமாக உங்களுக்காக உருவாக்கப்பட்டு சிருஷ்டிக்கப்பட்டு அது கிறிஸ்துவுக்குள்ளே உன்னதங்களிலே வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன பிரதர் சொல்றீங்க? எங்களுக்கெல்லாம் எதுவுமே தெரியலையே. நீங்க எங்களுக்குரிய எல்லா ஆசீர்வாதமும் உருவாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றீங்க, ஆனா எங்களுக்கு எதுவுமே தெரியலையே அப்படின்னு நீங்க கேட்கலாம். உங்களுக்கு தெரியலன்றதான் நான் அவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு ஆசீர்வாதங்கள்லாம் உருவாக்கப்பட்டு வச்சிருக்கு. எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்காக இயேசு கிறிஸ்துவுக்குள்ள உன்னதங்கள்ல வைக்கப்பட்டிருக்குன்றது உங்களுக்கு தெரியலன்றதை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். திருப்பலாம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுளது என்றால் வெளிச்சம் உண்டாயிற்று. போதும், நல்லா கவனிங்க. நான் போன மாசத்துல நான் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னா, உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. ஆனா அது இருக்குதுன்றத உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு உள்ள ஆவிக்குரிய மனிதனுக்குள்ள ஆழ் மனதுல உங்களுக்கு இருக்கிறதான ஆத்மாவுல வெளிச்சம் உண்டாக வேண்டும். என்ன உண்டாகணும்? வெளிச்சம் உண்டாகணும். ஏன் அப்படின்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. ஆழத்தின் மேல இருள் இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் அங்க ஜலத்தின் மேல அசைவாடி கொண்டிருந்தார். இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். நல்லா கவனிங்க. தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தாரு இல்லையா? சிருஷ்டிக்கும் போது ஆதாம் எங்க இருந்தான்? யாருக்காக வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தாரு? யாருக்காக சிருஷ்டித்தாரு வானத்தையும் பூமியை? மனுஷனுக்காக சிருஷ்டித்தாரு. கரெக்டா? அப்ப மனுஷன் எங்க இருந்தான்? நான் சொன்ன உங்களுக்கு ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் தேவன் ஆல்ரெடி ஏற்கனவே
உங்களுக்காக நீங்க பிறந்த நாள் முதலா கடைசி நாள் வரைக்கும் உங்களுக்கு என்ன தேவையோ சகலத்தையும் சிருஷ்டிச்சு வச்சுட்டாருன்னு நான் சொன்னேன். அதே போலதான் ஆதாம உருவாக்குவதற்கு முன்பதாகவே, ஏவாளை படைப்பதற்கு முன்பதாகவே தேவன் அவர்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும், அவர்களுக்கு தேவையான சகல வசதிகளையும், அவர்களுக்கு தேவையான சகல விருட்சங்களையும் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப அவர் உண்டாக்கி வைக்கல. நல்லா கவனிங்க. அந்த ஒரு மனிதனுக்கு என்ன தேவையோ அதை அவர் சிருஷ்டிச்சு வைக்கல. அவரு பூமியை உண்டாக்கும் போதே, நல்லா கவனிங்க, பூமியை உண்டாக்கும் போதே இந்த உலகத்திலே உண்டாக்கப்பட போகிற சகல மனிதர்களுக்கும் தேவையான, எல்லா மிருக ஜீவன்களுக்கும் தேவையான, எல்லா மரம் செடி கொடிகள் எல்லா சிருஷ்டிப்புகளுக்கும் தேவையான சகல காரியங்களையும் அவர் உண்டாக்கி வைத்து விட்டார். ஆனா நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிச்சு, பிரதர் உங்களுக்கு எல்லாமே உண்டாக்கப்பட்டிருக்கு பிரதர், எல்லாமே உங்களுக்காக கடவுள் எல்லாத்தையும் உண்டாக்கி வச்சிருக்காரு பிரதர் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம ஆச்சரியமா பார்க்கிறோம். ஐயோ அப்படியா, உண்மையாவா, நிஜமாவே அவர் உண்டாக்கி வச்சிருக்கிறாரா, எனக்குரிய எல்லாத்தையும் உண்டாக்கி வச்சிருக்காரா அப்படின்னு ஒரு ஆச்சரியமா, ஒரு சந்தேகமா நம்ம யோசிக்கிறோம். ஆனா எந்த ஒரு மிருகமாவது உங்ககிட்ட வந்து கடவுள் எனக்காக எல்லாத்தையும் உண்டாக்கி வச்சுட்டாரா அப்படின்னு சந்தேகமா பார்க்கறத நீங்க பார்த்துருக்கீங்களா? எந்த ஒரு மரம் செடி கொடியாவது வந்து ஐயோ இன்னைக்கு எனக்கு எப்படி உணவு கிடைக்க போகுதோ, நான் எப்படி வாழ போறனோ, நான் எப்படி வந்து இலையெல்லாம் விட போறனோ, நான் எப்படி வந்து பூவெல்லாம் பூக்க போறனோ, எப்படி எனக்குள்ள காயெல்லாம் வரப்போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு எந்த சிருஷ்டிப்பாவது வந்து அங்கலாய்க்கிறத, சந்தேகப்படுறத, அவிசுவாசப்படுறத யாராவது நீங்க பார்த்துருக்கீங்களா? ஆனா மனுஷனுக்கு மட்டும் ஆனா விசுவாசிகளுக்கு மட்டும் தேவன் எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்கிறாரு பிரதர், செஞ்சு வச்சிருக்கிறாரு சிஸ்டர், எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஏன் தெரியல அப்படின்னா உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் கூடாக்கப்பட்டிருக்குது. உங்க ஆவிக்குரிய கண்கள் பவுல் சொல்றத போல இன்னும் பிரகாசப்படுத்தப்பட வேண்டியதா இருக்கிறது அப்படின்னு சொன்னோம். அப்படின்னா ஓ அப்படியா, எனக்கு எல்லாமே செஞ்சு வச்சிருக்குதா, எனக்குரிய வேலைகள் எல்லாம் செஞ்சு முடிக்கப்பட்டிருக்குதா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். நான் போன மாதம் உங்களுக்கு நான் சொன்னேன், தேவன் எல்லாத்தையும் சிருஷ்டிச்சு வச்சுட்டு வானத்தை உண்டாக்குனாரு. நல்லா கவனிங்க, வானத்தை உண்டாக்குனாரு. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக்கங்க, 1ஆம் வசனம். டவுட்டா இருந்தா நீங்களே வாசிங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க, ஆதியிலே தேவன் என்ன உண்டாக்குனாரு? வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். கரெக்டா? நான் வாசிங்க சிஸ்டர். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அதாவது தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். நல்லா கவனிங்க, தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. வானமும் பூமியும், நல்லா கவனிங்க, வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்டது. வானமும் பூமி என்ன பண்ணுச்சு? சிருஷ்டிக்கப்பட்டது, தேவனால சிருஷ்டிக்கப்பட்டது. ஒழுங்கின்மையும் வெறுமையும் அது இருந்தது, அது சிருஷ்டிக்கப்படல. நல்லா கவனிச்சுக்கோங்க, ரெண்டுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்டது, தேவன் வந்து அதை சிருஷ்டித்தார். ஆனா இந்த ஒழுங்கின்மை, இந்த வெறுமை, இந்த இருள் வந்து அங்க இருந்தது, சிருஷ்டிக்கப்படலாது. நான் சொல்றேன், உங்களுக்கான சகல ஆசீர்வாதங்களும் ஆவிக்குரிய விதத்திலே கிறிஸ்துவுக்குள் உங்களுக்காக எல்லா ஆசீர்வாதங்களும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது, உருவாக்கப்பட்டிருக்கிறது, சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த
கூடாதபடிக்கு, அந்த ஆசீர்வாதத்தை நீங்க அனுபவிக்க கூடாதபடிக்கு, அந்த ஆசீர்வாதம் எனக்காக இருக்குதுன்றத நீங்க தெரியாதபடிக்கு, இந்த சிருஷ்டிக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் உங்கள் மனக்கண்களுக்கு புலப்படாதபடிக்கு அங்கே ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளும் இருக்குது. இருளும் ஒழுங்கின்மை சிருஷ்டிக்கப்படல, ஆனா உங்களுக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது உண்மை. என்ன சிருஷ்டிக்கப்பட்டிருக்குது அப்படின்னா, வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்குது. அதாவது உங்களுக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா உங்களுடைய மனது, உங்களுடைய ஆள் மனது, உங்களுடைய உள்ளான மனிதன், உங்களுடைய ஆத்துமா அந்த சிருஷ்டிக்கப்பட்ட ஒன்றை நோக்காமல், நல்லா கவனிங்க, சிருஷ்டிக்கப்பட்ட ஒன்றை பார்க்காம, உருவாக்கப்பட்டிருக்கிற ஒன்றை பார்க்காம, எனக்காக கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற அந்த கிரியேஷனை பார்க்காம, என்ன இருக்குதோ என்ன இருந்தது, என்ன இருந்தது சொல்லுங்க பாப்போம். இருந்ததுன்னா என்ன இருந்தது? சிருஷ்டிக்கப்பட்டது என்ன? வாசிங்க திரும்பி. 1ஆவது அதிகாரம் 1ஆவது வசனம். ஆதியாகமம் 1ஆவது அதிகாரம் 1ஆவது வசனம். என்ன சிருஷ்டித்தாரு? என்ன இருந்தது? இப்ப நான் சொல்றேன், உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, கடன் இருக்குது, கஷ்டம் இருக்குது, இல்லாம இருக்குது, தரித்திரம் இருக்குது, இன்னும் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா ஏகப்பட்ட காரியங்கள் இருக்குது. நம்ம எதை நோக்குறோம், எதை நம்முடைய ஆள் மனது நோக்குது, எதை நம்மளுடைய உள்ளான மனிதன் நோக்குகிறான் என்றால், எதை நம்ம நோக்குகிறதாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, என்ன இருக்கிறதோ, என்ன நம்மளுக்கு இருக்கிறதோ அந்த சூழ்நிலையை தான் நம்ம நோக்குகிறோம். அதை தான் நம்ம பார்க்குறோம், அதை தான் நம்ம ஆள் மனதில் நோக்குறோம். நம்ம உள்ளான மனிதனுக்கு, ஆத்மாவிற்கு நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா, என்ன இருக்குதோ அதை தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். என்ன இருக்குதோ அதை தான் நம்ம பதிய வைக்கிறோம். என்ன செய்யணும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய ஆள் மனதை, உங்களுடைய உள்ளான மனிதனை, உங்களுக்கு இருக்கிறதான ஆத்துமாவை நீங்கள் மறுசீரமைக்க வேண்டிய நிலையில் இருக்கிறீர்கள். ஏற்கனவே உங்களுடைய மனது ஒரு கட்டமைப்புக்குள்ளாக இருக்கிறது. என்ன கட்டமைப்பு அப்படின்னா, நீங்க இருக்கிறத பார்க்குறீங்க, இருக்கிறத யோசிக்கிறீங்க, இருக்கிறத சிந்திக்கிறீங்க. ஆனா என்ன இருக்குது அப்படின்னா, ஒழுங்கின்மை இருக்குது, இருள் இருக்குது. என்ன இருக்கிறதோ அந்த சூழ்நிலையை தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் இல்லை, அதாவது சிருஷ்டிக்கப்பட்டவைகளை நம்ம பார்க்காம, உருவாக்கப்பட்டவைகளை நம்ம பார்க்காம, நமக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறவைகளை நம்ம பார்க்காம, நமக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறவைகளை நம்ம பார்க்காம, நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னா, எதை நம்ம நோக்குகிறோம் அப்படின்னா, நம்ம சூழ்நிலைகளை பார்க்குறோம். அதாவது இருக்கிறவைகளை பார்க்குறோம். இருக்கிறத நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய மனது, உங்களுடைய ஆள் மனது, உங்களுடைய உள்ளான மனிதன் அந்த இருக்கிறதை பார்க்கிறதற்கு ஏற்ற விதமாக, இருக்கிறதை பார்த்து கொண்டிருக்கிறதுக்கு ஏற்ற விதமாக அவன் கட்டமைக்கப்படுகிறான். உங்களுடைய ஆள் மனது எதை நம்புகிறது என்றால், உங்களுடைய ஆள் மனது எதை நம்புகிறது என்றால், நீங்க எதை பார்க்குறீங்களோ, நல்லா கவனிங்க, நீங்க எதை பார்க்குறீங்களோ அதெல்லாம் உங்க ஆள் மனது நம்புகிறது. உங்களுடைய உள்ளான மனிதன் எதை நம்புகிறான் அப்படின்னா, நீங்க என்ன பார்க்குறீங்களோ அதை என்ன பண்றீங்க அப்படின்னா, பார்க்கறத அதை அப்படியே உங்களுடைய கண்ணால் பார்த்து, நல்லா கவனிங்க, உங்கள் கண்ணால் பார்த்து சூழ்நிலையை உங்கள் கண்ணால் பார்க்குறீங்க, உங்களுடைய பிரச்சனைகளை உங்கள் கண்ணால் பார்க்குறீங்க, உங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தெல்லாம் உங்கள் கண்ணால் பார்க்குறீங்க. கண்ணால் பார்க்குறீங்க அப்படின்னா, கஷ்டத்தை நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன்னு யாரெல்லாம் சொல்லுங்க பார்ப்போம்.
பார்த்துருக்கீங்களா? யாருன்னா கஷ்டத்தை யாருன்னா கண்ணால் பார்த்துருக்கீங்களா? பார்க்கல. இந்த ஃபோனை பார்க்குறீங்களா? கண்ணால் பார்த்துருக்கீங்களா? ஆனால் கஷ்டத்தை யாருன்னா பார்த்துருக்கீங்களா? பார்க்கல. ஆனால் கஷ்டம் இருக்குதுன்னு நம்புறீங்களா? எப்படி தலையாட்டுறீங்க பாருங்க. கஷ்டம் இருக்குதுன்றத பார்க்கல, உங்கள் கண்ணு பார்க்கலன்னா இந்த கண்ணு பார்க்கல. நான் சொல்கிறேன் இல்லையா, பவுல் சொல்கிறார் இல்லையா, இவங்களுடைய ஆவிக்குரிய கண்களை பிரகாசப்படுத்த முடியாது நான் ஜெபிக்கிறேன்னு சொல்கிறார் இல்லையா, அந்த ஆவிக்குரிய கண்ணை வச்சு உங்கள் கஷ்டத்தை நீங்கள் பார்த்துருக்குறீங்க. ஆனால் நான் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுடைய வெளிப்பிரகாரமாக நீங்கள் வச்சிருக்கிற இந்த கண்ணை உங்களுக்கு நான் பிரகாசப்படுத்தும்படியாக நான் உங்களுக்கு சொல்லலை. அதை நீங்களே பார்த்துப்பீங்க. அந்த கண்ணை பிரகாசப்படுத்த சரியாக தெரியல அப்படின்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருப்பீங்க, போய் அதை ரெடி பண்ணிட்டு வந்துடுவீங்க. அந்த கண்ணை பிரகாசப்படுத்துறதை பற்றி நான் பேசலை. நீங்கள் கஷ்டத்தை பார்க்குறீங்க இல்லையா ஒரு கண்ணு, உங்களுக்கு இல்லாமல் இருக்கிறத பார்க்குறீங்க இல்லையா ஒரு கண்ணு, உங்கள் கடனை பார்க்குது இல்லையா ஒரு கண்ணு, அந்த கண்ணை பிரகாசப்படுத்துங்க. அந்த கண்ணை பிரகாசப்படுத்துங்க. அந்த கண்ணை வச்சு இருக்கிறத பார்க்காதீங்க, இருக்கிறத பார்க்காதீங்க. என்ன இருக்குது சிஸ்டர்? என்ன சிருஷ்டிக்கப்பட்டிருக்குது? வானமும் பூமியும். என்ன இருக்குது சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஒழுங்கின்மை இருக்குது, வெறுமை இருக்குது, நல்லா கவனிங்க, இருள் இருக்குது. என்ன சிருஷ்டிக்கப்பட்டிருக்குது? வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்குது. நல்லா கவனிங்க, என்ன சிருஷ்டிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு கேட்டா நீங்க வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்குதுன்றத சொல்றீங்க. நான் திரும்பவும் சொல்றேன், கேட்டுக்கங்க. என்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இருக்கிறது இல்லையா பிரச்சனை, உங்கள் குடும்பங்களில் பிரச்சனை, வீடுகளில் பிரச்சனை, எனக்கு எந்த பிரச்சனை இருக்குது எனக்கு அந்த இப்போ நான் கேட்டேன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு கேட்டால் ஒரு லிஸ்ட்டு அப்படி அடுக்குவீங்க தானே? அதுதான் இருக்குது. என்ன இருக்குதுன்னு கேட்டேன்னா எதை நினச்சிக்கணும் நீங்கள்? உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்குதோ, கால் வலி இருக்குதா? இருக்குது பிரதர். குறுக்கு வலிக்குதா? வலிக்குது பிரதர். நெஞ்சு வலி இருக்குதா? இருக்குது பிரதர். சுகர் இருக்குதா? இருக்குது பிரதர். 360 இருக்குது. இதெல்லாம் என்ன செய்யுது? இருக்குது. எப்படி? வெறுமை இருக்குது, இருள் இருக்குது, ஒழுங்கின்மை இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது. என்ன சிருஷ்டிக்கப்பட்டிருக்குது சொல்லுங்க சிஸ்டர். வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்குது. வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்குது அப்படின்னா நான் உங்களுக்கு எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிச்சேன் இல்லையா, எல்லா சகல ஆசீர்வாதங்களினாலும் தேவன் ஆவிக்குரிய விதத்திலே கிறிஸ்துவுக்குள்ளே சகல ஆசீர்வாதங்களினாலும் ஒன்று ஆசீர்வாதம் 2 ஆசீர்வாதம்லாம் கிடையாது. உங்களுக்கு என்னவெல்லாம் தேவை இருக்கிறதோ எல்லாவற்றையும் பூர்த்தி செய்ய வேண்டிய சகல ஆசீர்வாதங்களும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. என்ன சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது? சகல ஆசீர்வாதங்களும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்குதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆதாமுக்கு தேவையான, ஏவாளுக்கு தேவையான, ஆதாமுக்குள்ளே பிறக்கிறதான எல்லா குழந்தைகளுக்கும் தேவையான, எல்லா மனிதர்களுக்கும் தேவையான சகல ஆசீர்வாதங்களினாலும் உங்களை அவர் ஆவிக்கிற விதத்திலே கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதித்திருக்கிறார். புரியுதா? என்ன இருக்குது? நான் சொல்றது தான் கரெக்டாக சொல்றேனா இல்லை உங்களுக்கு உண்மையிலேயே புரிய மாட்டேதான்னு தெரியலையே. சரி, ஓகே. என்ன சிருஷ்டிக்கப்பட்டிருக்குது? வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்குது. கரெக்டா? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. திரும்பி நான் கேட்பேன். எனக்கான, நல்லா கவனிங்க, எனக்கான, சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்க, எனக்கான சகல ஆசீர்வாதங்களும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. புரியுதா? என்ன சிருஷ்டிக்கப்பட்டிருக்குது?
எனக்கான சகல ஆசீர்வாதங்களும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. என்ன இருக்குது? என்ன இருக்குது அப்படின்னா, கால் வலி இருக்குது, சுகர் இருக்குது, இடுப்பு வலி இருக்குது, கடன் இருக்குது, குடும்ப பிரச்சனை இருக்குது, அந்த இருள், ஒழுங்கின்மை, அந்த வெறுமை, இதெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை. புரிஞ்சிருச்சா? இப்போ என்ன இருக்குது? பிரச்சனைகள் இருக்குது. ஒழுங்கின்மை, வெறுமை, எனக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது. என்ன சிருஷ்டிக்கப்பட்டிருக்குது? எனக்கான எல்லா ஆசீர்வாதங்களும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்குது. இதுதான் காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்குது. எந்த ஒரு மனுஷன் வந்து இந்த உலகத்தில் வந்து பிறக்கிறானோ அவனுக்கான எல்லா ஆசீர்வாதங்களாலும் அவன் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். எல்லா ஆசீர்வாதங்களும் அவனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான், என் தாயின் கற்பத்திலே உருவாகுவதற்கு முன்பதாகவே என்னை தெரிந்து கொண்ட தெய்வம் அவர். புரிகிறதா? நீங்கள் உங்கள் தாயின் கற்பத்தில் கற்பம் தரிக்கிறதற்கு முன்னமே அவர் உங்களுக்கு என்னவெல்லாம் தேவையோ அது எல்லாவற்றையும் அவர் சிருஷ்டித்து வைத்து விட்டார். ஆனால் எனக்கு எதுவுமே தெரியலையே பிரதர், எனக்கு எதுவுமே தெரியலையே. கஷ்டம் உங்களுக்கு தெரியுதா பிரதர்? தெரியுதா? ஆனால் அதை மட்டும் எனக்கு இருக்குதுன்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? கவலைப்படுறீங்கல்ல, ஐயோ என் பொண்ணு இப்படி பண்ணிட்டாலே, என் பையன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு கவலைப்படுறீங்கல்ல. யாரெல்லாம் கவலைப்படுறீங்க? பரவாயில்ல சொல்லுங்கள், எதுவும் சொல்ல மாட்டேன். கவலைப்படுறீங்கல்ல, கவலை உங்களுக்கு தெரியுதா? கவலை தெரியல, ஆனால் அதை மட்டும் நீங்கள் படுறீங்களே, கவலைப்படுறீங்களே, கஷ்டப்படுறீங்களே, கஷ்டம் வந்து இருக்குதுன்னு சிந்திக்கிறீங்களே. ஆனால் ஆசீர்வாதம் மட்டும் இருக்குது பிரதர். ஆசீர்வாதம் அதே மாதிரி ஆவிக்குரியத்தில் உங்களுக்கு உண்டாக்கப்பட்டிருக்குது. ஆசீர்வாதம், எல்லா ஆசீர்வாதமும் தேவன் உண்டாக்கி வச்சிருக்காருன்னு நான் சொல்லலை, வேதம் தான் சொல்லுது. எபேசியர் 1:3 ஆனால் அதை நான் சொல்லி கொடுத்தேன்னா, அதெல்லாம் உங்களுக்கு போதிச்சேன்னா, அது எப்படி பிரதர்? அது எங்கே இருக்குது எனக்கு தெரியலையே. அது எங்கே இருக்குது? என் கண்ணுக்கு எதுவும் தெரியலையே. ஆனால் தெரியாத கவலையை மட்டும் நீங்கள் ஏற்றுப்பீங்க, தெரியாத கஷ்டத்தை மட்டும் நீங்கள் ஏற்றுப்பீங்க, தெரியாத பயத்தை மட்டும் நீங்கள் ஏற்றுப்பீங்க. ஆனால் ஆசீர்வாதத்தை நான் சொல்லும்போது அது எங்கே பிரதர் இருக்குது? என் கண்ணுக்கு எதுவுமே தெரியலையே. அதனால தான் பவுல் இப்படி சொல்கிறாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து எழுப்ப பண்ணின அதே வல்லமையை வச்சு, அதே மகிமையை வச்சு, எல்லா வல்லமைகளை காட்டிலும் மகா வல்லமை, சர்வ வல்லமைகளை காட்டிலும் மகா வல்லமையை எதற்காக அனுப்பியிருக்கிறாரா? அவர் உங்கள் மனக்கண்களை பிரகாசப்படுத்தும்படியாக அவர் அந்த வல்லமையை அனுப்பி உங்களுடைய மனக்கண்களை பிரகாசப்படுத்தும்படியாக பவுல் வேண்டிக் கொள்ளுகிறார். பிரியமானவர்களே, ஏன் மனசு பிரகாசம் அடையணும்னு சொல்லி பவுலுக்கு என்னங்க ஆச்சு? அவருக்கு எனக்கு என்னங்க சம்பந்தம்? யாருங்க அவரு? எதுக்காக அவர் எனக்கு வேண்டிக் கொள்ளணும்? ஏன் மனசை பிரகாசப்படுத்தணும்னு சொல்லி எனக்கு ஆவிக்குரிய விதத்தில் இயேசு செஞ்சு வச்சிருக்க எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் அனுபவிக்கணும்னு சொல்லி பவுல் தேவன்கிட்ட அவர் வேண்டிக் கொள்கிறாருங்க. அது எப்படி வேண்டிக் கொள்றாரு அப்படின்னா, சாதாரண வல்லமையை வச்சு அவங்களுடைய மனங்களை பிரகாசப்படுத்தாதீங்க. உங்களால் அந்த மனிதர்களுடைய சிந்தனை, மனிதர்களுடைய எண்ணங்கள், அவங்க யோசிக்கிற அளவில் இருக்கிற அந்த வல்லமையை வச்சு அவருடைய மனக்கண்களை பிரகாசப்படுத்த வேணாம். நீங்கள் கிறிஸ்துவை எழுப்புனதற்கு நீங்கள் ஒரு வல்லமையை அனுப்புனீங்க இல்லையா? அந்த வல்லமையை அனுப்பி என்னுடைய மக்களுடைய மனக்கண்களை நீங்கள் பிரகாசப்படுத்தும்படியா நான் உங்கள்கிட்ட வேண்டிக் கொள்ளுகிறேன்னு சொல்கிறாரு. அப்போ இந்த மனக்கண்கள் பிரகாசப்படுத்தப்பட வேண்டியது, இந்த மனம் மறுசீரமைக்கப்பட வேண்டியது எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான வேலையாக இருக்கிறது நீங்கள் கவனிங்க. நான் ஏன் மன மறுசீரமைப்புன்னு நான் உங்களுக்கு சொன்னேன் தெரியுமா? நல்லா கவனிங்க.
ஏன் நான் மன அமைப்பு அப்படின்னு கண்டினியூ பண்ணிட்டு போயிருந்துருக்கலாம். எதுக்காக மன மறுசீரமைப்புன்னு நான் மாற்றினேன் தெரியுமா? மன அமைப்பு அப்படின்னா நல்லா கவனிங்க. மன அமைப்பு அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே ஒரு அமைப்பு பண்ணி வச்சுருக்கீங்க. என்ன பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா, கவலை தெரியுதா சிஸ்டர்னு கேட்டால் தெரியுது அப்படின்னு சொல்கிறீங்க. கஷ்டம் தெரியுதா சிஸ்டர்னு கேட்டால் தெரியுது அப்படின்றீங்க. பயம் தெரியுதா சிஸ்டர்னு கேட்டால் தெரியுதுன்றீங்க. இதுதான் உங்களுடைய மன அமைப்பு. மன மறுசீரமைப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சிஸ்டர் உங்களுக்காக உருவாக்கி வைக்கப்பட்டிருக்கிற சகல ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு தெரியுதா சிஸ்டர் அப்படின்னு நான் கேட்டேன் அப்படின்னா, தெரியுது பிரதர் எப்போ சொல்றீங்களோ அப்பதான் உங்களுடைய மன அமைப்புல இருந்து உங்க மனம் மறுசீரமைக்கப்படுகிறதா இருக்கிறது. அப்பதான் பவுல் சொல்றாரு இல்லையா, இவங்களுடைய மனக்கண்களை எல்லாம் நீங்க உங்களுடைய சகல வல்லமையை கொண்டு இவங்களுடைய மரித்தோரை எழுப்பின அந்த கிறிஸ்துவை எழுப்பின அந்த வல்லமையை கொண்டு இவங்களுடைய மனக்கண்களை எல்லாம் நீங்க பிரகாசப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு இல்லையா. அது அப்பதான் நிறைவேறுகிறதா இருக்கிறது. ஆனா ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலேயே தேவன் அந்த 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 அமைப்பை சிருஷ்டிப்பை அவர் மறுசீரமைக்கிறார். வானமும் பூமியையும் உண்டாக்குறாரு. அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. இந்த இருக்கிறவைகளை நல்லா கவனிங்க. இந்த இருக்கிறவைகளை இல்லாதவைகளா நீங்க யோசிக்கிறதான நல்லா கவனிங்க. இந்த இருக்கிறவைகளை என்ன இருக்குது? வெறுமை இருக்குது, ஒழுங்கின்மை இருக்குது, இருள் இருக்குது. இந்த இருக்கிறவைகளை கஷ்டம் இருக்குது, நஷ்டம் இருக்குது, இல்லாம இருக்குது, கால்வலி இருக்குது, கஷ்டம் இருக்குது, நெஞ்சோலி இருக்குது, சுகர் இருக்குது, பிபி இருக்குது. இந்த இருக்கிறவைகளை நல்லா கவனிங்க. இந்த இருக்கிறவைகளை அந்த இல்லாதவைகளை கொண்டு, எந்த இல்லாதவைகளை கொண்டு அப்படின்னா, வெறுமை சரியாகணும் அப்படின்னா அது நிறைவு உண்டாக வேண்டும். அங்க நிறைவு இல்லை, அதனாலதான் அங்க வெறுமை இருக்குது. அங்க வெளிச்சம் இல்லை, அதனாலதான் அங்க இருள் இருக்குது. அங்க ஒழுங்கின்மை இருக்குது, ஒழுங்காக இல்லாது. இந்த இருக்கிறவைகளை எல்லாம் இருந்ததுன்னு போட்டிருக்குது இல்லையா, அந்த இருக்கிறவைகளை எல்லாம் இந்த இல்லாதவைகளை கொண்டு அவர் நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். ஆபிரகாமுக்கு ஒரு வெளிப்பாடு உண்டாச்சுங்க, ஒரு வெளிச்சம் உண்டாச்சு. என்ன வெளிச்சம் தெரியுங்களா? ஆபிரகாமுக்கு என்ன வெளிச்சம் தெரியுங்களா? வாசிக்கலாம். ரோமர் 4வது அதிகாரம் 5வது வசனம். வாசிங்க. ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான்கள் ஆக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படுமா? நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, நல்லா கவனிங்க. உங்களுக்கு இருக்கிறத நல்லா கவனிங்க. உங்களுக்கு இருக்கிறத நீங்கள் நம்பாமல் நல்லா கவனிங்க. உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலையை நீங்கள் யோசிக்காமல், உங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தை நீங்கள் யோசிக்காமல், உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை நீங்கள் யோசிக்காமல், இல்லாததை, அதாவது சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறத, இல்லாததுனா பொய் சொல்கிறீங்களா பிரதர் அப்படின்னு நீங்கள் கேட்க வேணாம். இல்லாதது அப்படின்னா உங்களுக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கணும்.
உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலையை நீங்கள் பார்க்கக்கூடாது, உங்களுக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையை நீங்கள் பார்க்கணும். உங்களுக்கு என்ன சிருஷ்டிக்கப்பட்டிருக்குதோ அதை நீங்கள் யோசிக்கணும். உங்களுக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறவைகளை நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, எனக்காக கடவுள் என்னவெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறாரு அப்படி நீங்கள் யோசிச்சிங்கன்னா, அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, தேவன் உங்களுக்கு இருக்கிறவைகளை யோசிக்காம, அங்கே என்ன இருந்துச்சு? ஒழுங்கின்மை இருந்துச்சு, வெறுமை இருந்துச்சு, இருள் இருந்துச்சு. ஆனால் தேவன் என்ன சொன்னார்? வாசிங்க சிஸ்டர் அந்த வசனத்தை. இல்ல 1ஆவது அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஓகே. பூமியானது வெறுமையாக இருந்தது. ஆழத்தின் மேலே இருளாய் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக்க கடவுது என்று போதும். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். நல்லா கவனிச்சுக்கங்க. என்ன சிருஷ்டிக்கப்பட்டிருந்ததுன்னா, வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்டிருந்தது. என்ன இருந்தது அப்படின்னா, ஒழுங்கின்மை, வெறுமை, இருள் இருந்தது. நல்லா கவனிங்க. தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒழுங்கின்மையே ஒழுங்காக மாறு அப்படின்னு சொல்லலை. என்ன இருந்துச்சு? ஒழுங்கின்மை இருந்துச்சு, ஓகேவா, இருள் இருந்துச்சு. ஆனால் தேவன் ஒழுங்கின்மையையும் வெறுமையையும் பார்த்து, ஒழுங்கின்மையே ஒழுங்காக மாறுன்னு சொல்லலை, வெறுமையே நிறைவாக மாறுன்னு சொல்லலை. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, முதலா தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார். என்ன சொன்னார்? வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார். அப்படின்னா வெளிச்சம் அங்கே இருந்துச்சா? வெளிச்சம் அங்கே இருந்துச்சா பிரதர்? வெளிச்சம் அங்கே இருந்துச்சா? இருந்ததா? இல்லைங்க, வெளிச்சம் இல்லை. என்ன இருந்தது? ஒழுங்கின்மை, வெறுமை, இருள். இது 3 தான் இருந்தது. உங்களுக்கு என்ன இருக்குது? தப்பு. என்ன உங்களுக்கு இருக்குது? உங்களுக்கு என்ன பிரதர் இருக்குது? உங்களுக்கு என்ன இருக்குது? உங்களுக்கு என்ன இருக்குது? பிரச்சனை தான் உங்களுக்கு இருக்குது, பயம்தான் இருக்குது, கவலை தான் இருக்குது, கஷ்டம் தான் இருக்குது, சுகர் தான் இருக்குது, பிபி தான் இருக்குது உங்களுக்கு. ஆனா உங்களுக்கு இருக்கிறது மாறணும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, உங்களுக்கு இருக்கிறது மாறணும் அப்படின்னா தேவன் ஒழுங்கின்மையை மாற்றணும்னு விரும்புறாரு, வெறுமையை மாற்றணும்னு விரும்புறாரு, தேவன் சுகரை மாற்றணும்னு விரும்புறாரு, பிபியை மாற்றணும்னு விரும்புறாரு, கால்வலியை மாற்றணும்னு விரும்புறாரு, இல்லாமையை மாற்றணும்னு விரும்புறாரு, தரித்திரத்தை மாற்றணும்னு விரும்புறாரு. எத்தனை பேர் நீங்க மாற்றணும்னு விரும்புறீங்க? மாற்றணும்னு விரும்புனீங்க அப்படின்னா நீங்க ஒழுங்கின்மையை பார்த்து, வெறுமையை பார்த்து, ஒழுங்கின்மையே ஒழுங்காக மாறு அப்படின்னு 1000 டைம் சொன்னா கூட அந்த ஒழுங்கின்மை ஒழுங்காக மாறாது. வெறுமையை பார்த்து, வெறுமையே நிறைவாய் மாறு அப்படின்னு பல கோடி மடங்கு சொன்னா கூட அந்த வெறுமை நிறைவாய் மாறாது. ஏன்னா தேவனே அந்த வெறுமையை பார்த்து வெறுமையே நிறைவாய் மாறுன்னு சொல்லல, ஒழுங்கின்மையே ஒழுங்காய் மாறுன்னு சொல்லல, கால்வலியே இல்லாம போன்னு சொல்ல தேவையில்ல, பிபியே இல்லாம போன்னு சொல்ல தேவையில்ல, சுகரே காணாமல் போன்னு சொல்ல தேவையில்ல. ஆனா என்ன செய்யணும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, என்ன செய்யணும் அப்படின்னா இருக்கிறத பார்த்து சூழ்நிலையை பார்த்து என்ன இருக்குதோ அதை பார்த்து நீங்க பேசாம, என்ன தேவையோ உங்களுக்கு, என்ன வேணுமோ உங்களுக்கு, சுகம் வேணுமா, பணம் வேணுமா, இல்ல உங்களுக்கு மகிழ்ச்சி வேணுமா, சந்தோஷம் வேணுமா, தேவனுக்கு அங்க என்ன தேவையா இருந்தது?
வெளிச்சம் தேவையா இருந்தது. பிரியமானவர்களே, நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் முன்னேறி போவதற்கு, வாழ்க்கையில இருக்கிற இடத்தை விட்டு நீங்கள் எழுந்து போவதற்கு, அடுத்த ஸ்டெப் எடுத்து முன்னேறி போவதற்கு, இருக்கிற பிரச்சனைகளை அடித்து நொறுக்குவதற்கு உங்களுக்கு என்ன தேவையா இருக்கிறது என்றால், உங்களுடைய ஆவிக்குரிய மனிதனுக்கு ஒரு வெளிச்சம் தேவையா இருக்கிறது. பிரியமானவர்களே, உங்க கால் வலி மாறணும் அப்படின்னா, உங்களுடைய கடன் பிரச்சனை மாறணும் அப்படின்னா, உங்கள் சுகர் காணாம போகணும் அப்படின்னா, நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு இந்த வேதத்திலே இருக்கிறதான வார்த்தையை குறித்ததான வெளிச்சம் உங்கள் ஆவிக்குரிய மனிதனுக்கு உண்டாக வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்தாங்க. ஆபிரகாமுக்கு யார் பிறந்தா? ஈசாக்கு பிறந்தான். ஆனா ஈசாக்கு இல்லாத போது, ஈசாக்கு என்ற ஒரு மனுஷன் இல்லாத போது ஆபிரகாம் தேவனை விசுவாசிச்சாங்க. ரோமர் 4வது அதிகாரம் திருப்பலாம் 17வது வசனம். ரோமர் 4வது அதிகாரம் 17வது வசனம். சீக்கிரம் வாசிங்க. நல்லா கவனிங்க. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன். இது என்ன அப்படின்னா, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் அப்படின்னா இது என்ன அப்படின்னா, தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தம். ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் நீங்கள் போய் வாசிச்சு பார்த்துக்கோங்க. அங்கே என்ன போட்டிருக்கு அப்படின்னா, அவர் வந்து என்ன ஆசீர்வாதம் கொடுக்குறாருன்னா, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன், உன் மூலமாக அநேக சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தம். அதே மாதிரி உங்களுக்கும் வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவீர்கள். வலது புறத்தில் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவீர்கள். உங்களுக்கும் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டதை போல வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டிருக்குது. வாசிங்க சிஸ்டர். என்று எழுதி இருக்கிறபடி நான் சொன்ன வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்கு எழுதி இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தம் உங்களுக்காக எழுதப்பட்டு இருக்கிறது. உங்களுடைய இருதயங்களிலே, உங்களுடைய உள்ளான மனிதனுக்குள்ளாக அந்த வாக்கு தத்தம் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. அவன் தான் விசுவாசித்தவருமாய், அவன் என்னத்தை விசுவாசிக்கிறான் அப்படின்னா, நல்லா கவனிங்க பிரதர், நல்லா கவனிங்க சிஸ்டர், அவன் எதை விசுவாசிக்கிறான் அப்படின்னா, மரித்தோரை உயிர்ப்பித்து, வாசிங்க, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவருமாய் தேவனுக்கு முன்பாக நாம் எல்லோருக்கும் தகப்பனானா. அவன் என்ன விசுவாசிச்சான் அப்படின்னா, ஈசாக்கு இல்லைங்க, அங்க ஈசாக்கு அங்க இல்ல. ஈசாக்கு இல்லை அப்படின்னா ஆபிரகாமுக்கு குழந்தையே இல்லை. ஆபிரகாமுக்கு குழந்தையே இல்லை. அவன் இல்லாததை அவன் பார்க்கல. ஈசாக்கு இல்லையே அப்படின்னு பார்க்கல. அவன் கற்பம் செத்து போச்சு. சாராளுக்கு கற்பம் செத்து போச்சு. சாராளுக்கு 90 வயசு, ஆபிரகாமுக்கு 100 வயசு. நல்லா கவனிங்க. அதாவது ஆபிரகாம், நல்லா கவனிங்க, ஆபிரகாம் நம்பினா, எதை நம்பினா அப்படின்னா, மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தெய்வத்தை நம்பினாங்க. எதை நம்பினா அப்படின்னா, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தெய்வத்தை நம்பினா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கவனிச்சீங்க அப்படின்னா, ஆபிரகாமுடைய சாராளுடைய கற்பம் செத்து போச்சு. ஆபிரகாமுடைய சரீரம் உயிரிழந்து போச்சு, செயலற்று போச்சு. அதாவது குழந்தை பிறப்பதற்கான சாத்தியக்கூறு இல்லாம போயிடுச்சுங்க. குழந்தை 99 வயசுல யாருக்குள்ள குழந்தை பிறக்கும்? யாருக்குள்ள குழந்தை பார்த்துருக்கீங்களா? தேவன் வந்து நின்றுட்டு சொல்றாரு ஆபிரகாம் கிட்ட. ஆபிரகாம் குப்பரை விழுந்து சிரிக்கிறான். எனக்கு இனிமேல் குழந்தை பிறக்குமா? ஆன்மா வந்து திரும்பி விலன் பெறுமா? சாராளுக்கு 99 வயசு ஆகி போச்சு. சிறுகளுக்கு நடக்கிற அந்த வழிபாடே நின்று போச்சு. இனிமேல் அவளுக்கு சுகம் கிடைக்குமா? எங்களுக்கு இனிமேல் சந்தோஷம் உண்டாயிருக்குமா சொல்லிட்டு ஆபிரகாம் குப்பரை விழுந்து சிரிக்கிறான். போய் படிச்சு பாருங்க, ஆபிரகாம் சரித்திரத்தை படிச்சு பாருங்க, சிரிக்கிறான். ஆனா
சிரிச்சா கூட அவன் எதை நம்புறான் அப்படின்னா, கடவுள் கொடுத்த வாக்கு தத்தத்தை, தன்னுடைய கணக்காக கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு தத்தத்தை அவன் உயிருக்கு மேலாக நம்புறான். பிரியமானவர்களே, இல்லாதவைகளை, அதாவது வெறுமை இருந்துச்சு, தரித்திரம் இருந்துச்சு, கால்வலி இருந்துச்சு, சுகர் இருந்துச்சு, பிபி இருந்துச்சு, அதை அவன் யோசிக்கல, அதை அவன் நம்பல, அந்த ஒழுங்கின்மையை பார்க்கல, அந்த வெறுமையை பார்க்கல, கற்பம் செத்து போனதை பார்க்கல, ஆண்மை குறைவான போனதை பார்க்கல, அவன் சரீரம் உயிரற்று போனதை அவன் பார்க்கல. அவன் எதை பார்க்கிறான் அப்படின்னா, தேவன் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை அவன் பார்க்கிறான். பிரியமானவர்களே, என்ன சொல்றான் அப்படின்னா, மரித்தோரை உயிரோடு எழுப்புற அந்த தெய்வத்தை அவன் பார்க்கிறான். அவன் எதை பார்க்கிறான் அப்படின்னா, இந்த இல்லாத வெறுமையை, இந்த இல்லாத கஷ்டத்தை, இந்த இல்லாத தரித்திரத்தை அவன் பார்க்கல, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற அந்த தெய்வத்தை அவன் பார்க்கிறான். பிரியமானவர்களே, நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு கால்வலி உண்மையாக இருக்கலாம், உங்களுக்கு சுகர் உண்மையாக இருக்கலாம், உங்களுக்கு பிபி உண்மையாக இருக்கலாம், உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லாமல் உண்மையாக இருக்கலாம், உங்களுக்கு கஷ்டம் உண்மையாக இருக்கலாம், கவலை உண்மையாக இருக்கலாம், பயம் உண்மையாக இருக்கலாம். ஆனால் அந்த இல்லாதவைகளை நீங்கள் நோக்காமல், உங்களுக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறவைகளை, வானத்தையும் பூமியையும் உங்களுக்காக அவர் சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அவர் உங்களுக்காக சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். உங்களுக்காக ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, உங்கள் உள்ளான மனிதன் எதை நோக்க வேண்டுமோ, ஆபிரகாம் எதை நோக்கினானோ அதை நீங்கள் நோக்கும்படியாக நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, தேவன் எல்லாவற்றையும் அவர் சகல ஆசீர்வாதங்களினாலே ஆவிக்குரிய விதத்திலே கிறிஸ்துவுக்குள்ளே உங்களுக்காக சம்பூர்ணமாக உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் எதை நோக்குகிறீர்கள் என்றால், வெறுமையை நோக்குகிறீர்கள், கவலையை நோக்குகிறீர்கள், கஷ்டத்தை நோக்குகிறீர்கள், பயத்தை நோக்குகிறீர்கள். உங்களுடைய உள்ளான மனிதன் பவுல் சொல்லுகிறதை போல மேலும் பிரகாசப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. நீங்கள் தான் ஒளியா இருக்கிறீங்க இந்த உலகத்துக்கு, நீங்க தான் வெளிச்சமா இருக்கிறீங்க இந்த உலகத்துக்கு. வாசிக்கலாம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அதே எடுத்துக்கங்க. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. நல்லா கவனிங்க. நீங்க நினைக்கிறீங்க வெளிச்சம் உண்டாகக்கூடாது, வெளிச்சம் உண்டாகக்கூடாதுன்னு சொல்றேனே பிரதர், எங்க பிரதர் வெளிச்சம் உண்டாகுது அப்படின்னு. நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. அந்த வெளிச்சம் வேற எங்கேயுமே இல்ல பிரதர். நீங்க தேடிட்டு இருக்கிற வெளிச்சம் வேற எங்கேயுமே இல்ல. எங்க இருக்குதா? வாசிங் சிஸ்டர், வாசிங்க. எழும்பி பிரகாசி, நல்லா கவனிங்க. வெளிச்சம் எங்கேயுமே இல்ல, நீங்க எல்லாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். ஏன்னா ஆபிரகாம் தான் சொன்னா, அவனுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கலங்க. இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்க தெரியும் அவனுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல. அவனுக்கு கடவுளை குறிச்சுனா வெளிச்சம் உண்டாச்சு. என் தேவன் அவர் குறிச்சான வெளிச்சம் உண்டாச்சு. எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கலங்க, எனக்கு என் தேவனை குறிச்சான வெளிச்சம் உண்டாச்சு எனக்கு. அதே போல உங்களுக்கும் நீங்க தான் வெளிச்சமா இருக்கிறீங்க. லூக்கா 11ஆம் அதிகாரம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல இருக்குங்க. மத்தேயு 5:14. மத்தேயு 5:14. நீங்கள் நல்லா கவனிங்க. நான் இல்லங்க, நான் இல்ல, தேவன் இல்ல, நீங்கள் என்ன சொல்லுங்க? நான் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன். நான் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன். நான் நடந்து போனேன் அப்படின்னா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஏன் வெளிச்சத்துல நடப்பார்கள்? உதிக்கிறவங்க வழி இடத்துக்கு 60ஆம் அதிகாரம் ஏசாயா 3ஆம் வசனத்துல, உதிக்கிற உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும், உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளி இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். யாருங்க வெளிச்சம்?
யார் வெளிச்சம்? நீங்களும் நானும் தான் அந்த உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறோம். அநேக இருளிலே அடைபட்டு கிடக்கிற, அநேக கவலைகளே நிறைப்பட்டு கிடக்கிற, அநேக பயத்திலே நிறைப்பட்டு கிடக்கிற எல்லா ஜனங்களுக்கும் வெளிச்சமாக நீங்கள் இருக்கிறீர்கள் பிரியமானவர்களே. எப்படி நீங்க வெளிச்சமா மாறுனீங்க அப்படின்னா, இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார். இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார் பிரியமானவர்களே. சர்வ வல்லமையையும் படைத்த, சர்வ உலகத்தையும் படைத்த அந்த மகா வல்லமையுள்ள தெய்வம் உங்கள் இருதயங்களிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே. நான் சொல்லுகிறேன், இன்னையிலிருந்து நீங்க சூழ்நிலையை நோக்காதீங்க, பிரச்சனையை நோக்காதீங்க, கஷ்டத்தை நோக்காதீங்க. நீங்க எதை நோக்கணும் அப்படின்னா, என்ன இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, ஆபிரகாம் என்ன இல்லைன்னு அவன் கண்டுபிடிச்சானோ அதை நோக்கணும் பிரியமானவர்களே. தேவன் அந்த இடத்துல என்ன இல்லைன்னு பார்த்தாரோ, இருள் இருந்துச்சு, வெறுமை இருந்துச்சு, நிறைவு இல்லாம இருந்துச்சு, கஷ்டம் இருந்துச்சு, அதை பார்க்கல. அவர் என்ன அங்க இல்லாம இருந்துச்சு? வெளிச்சம் இல்லாம இருந்துச்சு. இருள் இவர் சிருஷ்டித்து வச்சிருந்த சகல ஆசீர்வாதங்களையும் மூடிக்கொண்டிருந்தது. வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார், ஆனா அங்க ஒண்ணுமே இருந்த மாதிரி தெரியல. ஏன் அப்படின்னா, இருள் அதை மூடிக்கொண்டிருந்தது. நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது, சகல ஆசீர்வாதங்களும் சிருஷ்டிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் உங்களுக்கு தெரியல அப்படின்னா, கவலை அதை மூடிக்கிட்டு இருக்கு, பயம் அதை மூடிக்கிட்டு இருக்கு, இல்லாம அதை மூடிக்கிட்டு இருக்குது, அந்த இருள் அதை மூடிக்கிட்டு இருக்குது. இப்ப நான் சொல்லுகிறேன், நீங்களே வெளிச்சமா இருக்கிறீர்கள். நீங்களே வெளிச்சமா இருக்கும் பொழுது ஆபிரகாம் எப்படி இல்லாதவைகளை அவர் இருக்கிறவர்களை போல அழைச்சாரோ, தேவன் எப்படி இல்லாத வெளிச்சத்தை வெளிச்சம் உண்டாகிறவர்கள் அழைச்சாரோ, உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை நீங்கள் வாயை திறந்து உச்சரிக்கும் பொழுது நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் வெளிச்சம் உதிக்கிறதா இருக்கிறது பிரியமானவர்களே. கடைசி ஒரு வசனம் வாசிச்சு முடிச்சிடலாம். லூக்கா 11:36. உங்கள் சரீரம் ஒரு புறத்தில் இருளடைந்திராமல் முழுவதுமாய் வெளிச்சமாய் இருந்தால், ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறதை போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும் என்றார். நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. உங்களுக்கு கஷ்டம் இருக்கிறது உண்மை, உங்களுக்கு பயம் இருக்கிறது உண்மை, கவலை இருக்கிறது உண்மை. ஆனா நீங்க அந்த உண்மையை பார்க்காம சத்தியம் என்ன சொல்லுது, வேதம் என்ன சொல்லுது, வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களுக்கு இருக்கிறது உண்மைதான். நானும் நம்புறேன், உங்களுக்கு இருக்கிறது உண்மைதான். ஆனா சத்தியத்தை நீங்க நம்பணும், உண்மையை நீங்க நம்பக்கூடாது. உண்மையை நீங்க நம்பக்கூடாது, சத்தியத்தை நீங்க நம்பணும். வேதம் எப்படி சொல்லுது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்க உண்மையை அறிவீர்கள், உண்மை உங்களை விடுதலையாக்கும். எங்கேயுமே போடல. உண்மை இன்னைக்கு உண்மை, நீங்க இருக்கிற பிரச்சனை இன்னைக்கு உண்மை. நாளைக்கே நீங்க நல்லா கடவுளை அறிஞ்சு நல்லா சந்தோஷப்பட்டு நீங்க மகிழ்ச்சியா இருந்து நல்லா பெரியாளா மாறி வந்துட்டீங்க அப்படின்னா அன்னைக்கு என்ன உண்மை? அது வசனம் தான் உண்மை. நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, உண்மையை யோசிக்காதீங்க. வெறுமை உண்மை, ஒழுங்கின்மை உண்மை, இல்லாம உண்மை. ஆனா தேவன் என்ன சொன்னார் அப்படின்னா, வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொன்னார். நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, நீங்கள் இருக்கிற உண்மையை பார்க்காதீர்கள், இருக்கிற கஷ்டத்தை பார்க்காதீர்கள். ஆபிரகாமை போல இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தெய்வத்தை நீங்கள் பாருங்கள் பிரியமானவர்களே. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தெய்வம் என்றால் வெளிச்சம் இல்லை, அந்த இல்லாத வெளிச்சத்தை வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொல்லி அழைத்தார். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாக, உங்கள் ஒவ்வொருவருடைய இருதயங்களுக்குள்ளாக, உங்கள் ஒவ்வொருவருடைய ஆழ் மனதிற்குள்ளாக, உங்கள் ஒவ்வொருவருடைய ஆத்மாவிற்குள்ளாக தேவன் சொல்லுகிறார், வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார்கள். நம்ம தொடரலாம். தேவன் தாமே அற்புதமான இந்த வார்த்தையினால ஒரு பெரிய வெளிச்சம் வெளிப்பாடுகள் உண்டாக்கப்பட்டது. உலகம் தோன்றுவதற்கு முன்பாக நீங்கள் நான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததிகளாக இதை வைத்திருக்கிறேன். நாம் காணாத பிரச்சனையால மன அழுத்தங்கள் ஏற்படுகிறது, மன துயரம் ஏற்படுகிறது. ஆனால் கண்களுக்கு முன்பாக ஒன்று வைத்திருக்கிறார். உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டியானுடைய கல்வாரி சிலுவையின் ஆசீர்வாதத்தை
வச்சிருக்கிறார். நான் சொல்லுகிறேன், வாழ்க்கையில் தோண்டு போய் சோர்ந்து போய் இருப்பது தேவன் விரும்பவில்லை. ஏற்கனவே வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்துடைய நன்மையை நீங்கள் நான் ஒவ்வொரு நாளும் எடுத்து என்னால் முன்னேற முடியும், தேவனின் பட்சத்தில் இருக்கிற எனக்காக எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் இருக்கிற இருளை நீக்கி வெளிச்சத்தை கொண்டு இறக்கி இருக்கிறார், நான் வெளிச்சமா இருக்கிறேன், உலகத்துக்கு நான் ரொம்ப அவசியமா இருக்கிறேன் என்று அந்த எண்ணத்தின் அடிப்பில் நம்ம எண்ணும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய விசுவாசம் வேற லெவலுக்குள்ளாக கடந்து போகும். அதன் பிறகு தேவன் வைத்திருக்கிற எல்லா நன்மையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அப்பா, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொடுத்த அருமையான தேவதாசர்